இருந்தால் வீட்டில் என்ன இருந்தாலும் அதை எடுத்து வாயில் போட்டுக்கிட்டே இருக்கணும். எப்பவும் சாப்பிடணும். பிற ஆட்களுக்கு எப்பவும் ஏதாவது பொருள் வாங்கிக்கிட்டே இருக்கணும். எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது ஷாப்பிங் சென்டரில் தான் இருப்பாங்க. துபாயில் அதுக்கு என்ன குறையா? எங்கே பார்த்தாலும் ஷாப்பிங் சென்டர், எங்கே பார்த்தாலும். நீங்கள் இப்போ கடைக்கெல்லாம் போக வேண்டியதில்லை, எதுலேயே வாங்கிடலாம். ஆன்லைன்லேயே எல்லாத்தையும் புக் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த உலகம் அப்படி தான் நம்மளை இழுத்துக்கிட்டு இருக்குது. நம்ம எண்ணமெல்லாம் இதில் தான் இருக்குது. எப்பவும் ஷாப்பிங், எப்பவும் சாப்பிடணும், எப்பவும் தூங்கணும், எப்பவும் சில ஆட்களுக்கு செக்ஸ்னா போதும், எப்பவும் அதுதான். சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஆண்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும். இந்த ஆண்களோட கவனமாக இருக்கணும். இந்த ஆண்களுடைய ஸ்ட்ரக்சர் தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் ஆண்களை படைச்ச ஸ்ட்ரக்சர் செக்ஸோட தான் படைச்சிருக்காரு. நான் பேசுறது தப்பா நினைச்சிடாதீங்க. பெண்கள்லாம் கவனமாக இருக்கணும். இந்த ஆண்கள் எப்பவும் காலை ஆக்சிலேட்டரில் தான் வச்சிருப்பான். பெண்கள் உங்கள் காலை எதில் வச்சிருக்கணும் சொல்லுங்க? பிரேக்கில் நீங்கள் வைக்கலைன்னா கொல்யூஷன் வந்து மோதிரும். கடைசி காலம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா சினிமாக்களும் மற்ற எல்லாத்தையும் இன்டர்நெட்டுக்குள்ளே நிறைய பேர் போய் இந்த ஃபோனோகிராஃபி படம் இருக்குது பார்த்தீங்களா, நிர்வாண படம், இதை பார்த்து கெட்டு போயிருக்கிறான். இதில் எத்தனை பேர் கெட்டு போயிருக்கீங்களோ தெரியாது. நான் இது பேசணும்னு நினைக்கல. ஆவியானவர் எனக்கு சொல்கிறார், யாராவது இந்த மாதிரி நிர்வாண படங்களை பார்த்துட்டு இங்கே வந்து அல்லேலூயா தோத்திரம்னு போட்டுக்கிட்டு இருந்தீங்க, உன் லைஃப் ஒரு நாள் ஆசீர்வாதமாக இருக்காது. இட் இஸ் அடல்ட்ரி. இது ஒரு பயங்கர விபச்சாரம் இந்த கடைசி காலத்தில். இதில் விடுதலை பெறணும்னா ஆண்டவருடைய கிருபை பெற்றவன் தான் விடுதலை பெறுவான். இல்லாட்டா நீங்கள் இன்டர்நெட்டில் போயிட்டுருங்க, அது அப்படியே பாப் பண்ணி வரும். இங்கே கிளிக் பண்ண, அங்கே கிளிக் பண்ணு. அன்னைக்கு செக்ஷுவல் சின்னு நான் ஸ்டடி எடுக்கணும்னு ஒரு நாள் போக மாட்டேன். இன்டர்நெட்டுக்கு போகிறதில்ல ரொம்ப. அது போகாமல் இருக்கிறது தான் நல்லது. சரி, செக்ஷுவல் சின்னை பற்றி இப்போ சப்ஜெக்ட் எடுத்து இந்த யூத்துக்கு பேசுறதுக்கு தட்டுனேன் பாருங்க. அவ்வளவு நிர்வாண படமாக வந்து வரிசையாக நிற்குது. தோத்திரம், தேவன் கொடுத்த கிருபைக்காக தோத்திரம். அந்த பக்கம் போகாமல் ஆண்டவர் காத்தார். இதெல்லாம் ஜாக்கிரதையாக இல்லைன்னா நிறைய பேருக்கு இதில் தான் ஆசை இருக்கே தவிர, இது மனுஷனுக்குள்ள ஆழமாக இருக்கிற ஒரு பயங்கர பாவம். இந்த பாவம் செய்கிறவன் அவன் சந்ததி விடாது, அவன் சந்ததி ஆண்டவர் பாதிக்கும். நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம ஆண்டவர் உடனே தண்டிக்க மாட்டார். அதனால தான் துணிகரமாக பாவம் செய்யறான். துணிகரமாக பாவம் செய்யறான். அன்னைக்கு ஒரு பாஸ்டர் அவனை பிடிச்சிட்டாங்க. எங்கன்னா அவன் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அவன் பாக்கெட்டுக்குள்ளே ஃபோன் வச்சிருக்கிறான். ஃபோனில் எஸ்எம்எஸ் அனுப்புகிறான். நாங்கள் ஒரு பெண்ணுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு. அப்போ அவன் எவ்வளவு தேடி இருக்கான் பாருங்க. பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு எஸ்எம்எஸ் அனுப்புகிற அளவுக்கு அவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான்னா நீங்கள் பார்த்துக்கிட்டுங்க. உலகம் கெட்டு போயிருக்குது. கை வைத்து நல்லா ஜெபம், கை வைத்துங்க. ஆண்டவரே, எங்கள் சபையில் உள்ளவங்க ஒருத்தரும் இந்த உலகத்தின் பாவத்துக்குள்ளேயும் இந்த உலக ஆசைக்குள்ளேயும் இந்த உலக காரியத்துக்குள்ளேயும் நாங்கள் போகாதபடி ஆவியானவர் தாமே எங்களை கொண்டு வந்து இந்த உலகத்திலிருந்து எங்களை பிரித்தெடுத்து எங்களை பரிசுத்தமாக வைத்திருக்கிறீர். நீர் எங்களை ஒரு நாளும் கஷ்டப்படுத்துகிறதுக்கு அல்ல, பரிசுத்தப்படுத்துறதுக்கு தான் எங்களை வைத்திருக்கிறீர். இந்த இடத்துல யாராவது இப்படி நிர்வாண படங்களை பார்க்கறதுலையும் தவறான காரியங்களை பார்க்கறது கண் இச்சைகளிலும் விழுந்து கிடப்பாங்களே. ஆனால் எந்த பெண்ணானாலும் சரி, எந்த ஆணானாலும் சரி, எந்த வயசானவனானாலும் சரி, எந்த யங் பீப்புள் ஆனாலும் சரி, இந்த நாட்கள்ல எல்லா விதமான இந்த பாவங்களிலிருந்து விடுதலையாக்கி உம்மை போல எங்களை மாற்றும் ஆண்டவரே. உமக்கு ஒப்பாக எங்களை மாற்ற நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேசுங்க. God wants to cleanse. God wants to clean us. நம்முடைய மைண்ட் எல்லாம் பரலோகத்துக்குரியதா மாறணும். நம்முடைய மைண்ட் எல்லாம் இயேசுவை போல மாறணும்.
இந்த உலக ஆவி, இந்த உலக ஆசை, இந்த உலகத்தினுடைய ஆண்டவரே ஆடம்பரங்கள், இவைகளை விட்டு எங்கள் உள்ளங்களை மாற்றி எல்லாரும் அந்நியபாஷைகளை பேசி ஜெபம் பண்ணிக்கிட்டுருங்க. ஒரு தெய்வ வல்லமை இந்த இடத்துல இருக்குது, ஒரு அபிஷேகம், ஒரு ஆண்டவருடைய சுத்திகரிப்பு இந்த கடைசி நாட்கள்ல வருது. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை நீர் மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் 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 ஆண்டவரே, இப்படி வல்லமை எங்களோடு இருக்கட்டும். எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். சரி, எப்பொழுதும் நாம் செய்ய வேண்டியது என்ன? வாசிக்கலாம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம். அவரை போல மாற எப்பொழுதும் செய்ய வேண்டியதை நாம் செய்து கொண்டே இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2:25. அவரை குறித்து தாவீது தாவீது எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடிக்கு அவர் என் வலது பார்சத்தில் நிற்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். அப்ப எப்பொழுதும் நம்ம என்ன செய்யணும்? எப்பொழுதும் யாரை நிறுத்தணும்? அவரை தானே நம்ம ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் தான் ஆண்டவர் என்றால் எப்பொழுதும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக அவரை நிறுத்தி நோக்கி கொண்டே இருக்கணும். அவர் உங்களுக்கு எங்க நிக்கணும்? அவர் உங்க வலது பார்சத்துல அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டது நோக்கம். அந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய பிரபுக்கள் இருக்கிறாங்க, இந்த உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருப்பார். ஆனால் அவரை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவர் நம்முடைய வலது பார்சத்தில் இருக்கிறாருங்கிற விசுவாசம், அந்த விசுவாசம் இருக்கணும். அவர் என் கூட இருக்கிறார், அவரை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அவரை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் ஒரு அப்பாவும் மகனும் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. சின்ன பையன் விளையாடிட்டு இருக்குமோ அவங்க அப்பா சொன்னாங்க, நான் இப்போ போய் ஜெபம் பண்ண போகிறேன், நீ என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது, நீ இந்த ரூம்குள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அவங்க அப்பா ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தார். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா மகன் அங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறான். அப்போ மகனை பார்த்து சொன்னேன், நான் உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னேன்லடா, நான் விளையாடி முடிச்சுட்டு நீ போக சொன்னேன்ல, ஏன் இந்த ரூம்குள்ளே வந்தா? அப்பா நான் உங்களை தொந்தரவு பண்ண வரலப்பா, உங்ககிட்ட பேச வரல, உங்களை சும்மா பார்த்துக்கிட்டே இருந்தேன், எனக்கு போதும். நம்ம எப்பவும் ஆண்டவர்கிட்ட அதைத்தாரும் இதைத்தாரும் அப்படி செய்யும் இப்படி செய்யும் சொல்கிறத விட சும்மா அவர்கிட்ட உட்கார்ந்து அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிற அவரை நமக்கு முன்னால் வச்சுருப்போன்னா அதுதான் நம்ம வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம். அதைத்தான் ஆண்டவரும் விரும்புகிறார். என் பிள்ளை என்னை எதுக்கு தேடுது? நம்ம எப்போ போனாலும் எதையாவது கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் எனக்கு ஒன்றும் வேண்டாம்ப்பா, உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும், உங்களோட நான் வந்து உட்கார்ந்துருக்கணும். அதுக்கு தானே முடியலை, நம்ம உட்கார்றதுக்கே நேரம் இல்லை. அன்றைக்கி நான் பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது ஆபிரகாம் அவனுடைய வாசலில் வந்து உட்கார்ந்துருக்கிறான். அவனுக்கு எத்தனையோ 318 வேலைக்காரங்க இருக்காங்க, ஆடு மாடுகள்லாம் இருக்குது, அவன் என்னெல்லாமோ வச்சுருக்கான். அவன் செல்வத்தை அவனால் பூமி கூட தாங்க முடியாத செல்வம் அவனுக்கு உண்டு. ஆனால் அவன் வந்து வீட்டு வாசலில் வெளியே வந்து உட்கார்ந்துருக்கிறான். அல்லேலூயா. நமக்கு உட்கார்றதுக்கு தானே நேரம் இல்லை. அவன் உட்கார்ந்து கண்ணை ஏறெடுத்து பார்த்தான். அவன் உட்கார்ந்து வேற எங்கேயும் பார்த்துக்கிட்டு இருக்கல. கண்ணை ஏறெடுத்து பார்த்தபோது 3 புருஷர்கள் வர்றதை கண்டான். அதில் ஒருத்தர் கர்த்தர். அல்லேலூயா. அதில் ஒருத்தர் கர்த்தர். அவன் வீட்டுக்குள்ளே இடம் இல்லை போல, மரத்தடியில் உட்கார சொல்லிட்டு மாட்டு மந்தைக்கு ஓடினான். ஓடி ஒரு கண்ணுக்குட்டியை எடுத்துட்டு வாரான். சாராகிட்ட சொல்கிறான், 3 படி மாவு எடுத்து பேசம்மா. அவன் ஒய்ஃபோட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கிறான். இல்லாட்டா 3 படி மாவு எதுக்கியா? ஆண்டவர் வந்திருக்காரா? இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணியிருக்கோம், ஒரு குழந்தை கூட கொடுக்கல, ஆண்டவர் வந்திருக்கிறாரா? இந்த காலத்து பிள்ளைகள்லாம் அப்படி பேசுகிறாங்கன்னா, அந்த காலத்து பெண்கள் புருஷன் என்ன சொல்கிறாரோ அப்படி செய்திருக்கும். இந்த காலத்து பெண்கள் புருஷர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக செய்வாங்க. அந்த அம்மா 3 படி மாவு எடுத்து பேசினா அது பிசைஞ்சிக்கிட்டு இருக்குது. வேலைக்காரனை பார்த்து சம அப்படின்னு சொல்கிறான், அவன் சமைக்கிறான். அது வரைக்கும் ஆண்டவர் அங்கே உட்கார்ந்துருக்கிறார், அந்த தூதர்களோடு உட்கார்ந்துருக்கார்.
அங்கே அந்த ஐக்கியத்தை பார்க்குறோம். அவங்க சாப்பிட்றாங்க உட்காந்து. அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை பாருங்கள். ஆனால் அடுத்த அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, லோத்துவின் வீட்டுக்கு போகும்போது 2 தூதர்கள் தான் போனாங்களே தவிர